Kamali, Gumma, Bachamali, Young Kanima. தமிழ் உறவுகளே, இனிய வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஈஸ்டாம் பகுதியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சரவணாஸ் உணவகம் முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பேச்சு என்பது உங்கள் அபிமானத்திற்குரிய இசை அமைப்பாளர் லண்டன் மாநகரத்திற்கு வருகை தருகின்றார். அவருடைய மாபெரும் இசை நிகழ்ச்சி என்பது ஜூன் 20ஆம் தேதி நடைபெறப் போகின்றது. சந்தோஷ் நாராயணன். Hello, Kanimas. We have reached London. June 20th, can't wait to perform with all of you. We're going to have some of the biggest performers and some of the greatest stars from the Tamil space visiting all of you. Kalagalam, party பண்றதுக்கு ரெடியா இருங்க. See you there. இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு விருப்பமான பல பாடல்களை நேரடியாகவே சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வழங்க இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு மகிழ்வோடு அறிய தருகின்றோம். சந்தோஷ் நாராயணன் அவர்கள் யதார்த்தமாக பேசக்கூடியவர், யதார்த்தமாகவே எதனையும் அணுகுகின்ற ஒருவர். அவரிடத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுதே அவருடைய உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏமாற்று என்பது அவரிடத்தில் இல்லை என்பதை நாங்கள் பல தடவைகளில் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து ரசிக்கின்ற பொழுது உண்மையாகவே மேடையில் இருந்து அந்த நிகழ்ச்சி வழங்கப்படுகின்ற முறை என்பதே மிக மிக வித்தியாசமாக அமைந்திருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரிய தருகின்றோம். இப்பொழுது பலர் எம்மோடு பேசுவதற்காக காத்திருக்கின்றார்கள். வாருங்கள். சரவண பவான் நிறுவனத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற முத்துராமலிங்கம் அவர்கள் இப்பொழுது இந்த நிறுவனத்தினுடைய மேனேஜராக அவர் பணியாற்றுகின்றார். வணக்கம் முத்துராமலிங்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கிறோம். சரி, நான் நினைக்கின்றேன் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வருகை தருகின்ற பொழுது அவருக்கான விருந்து உபசாரமே நீங்கள் தான் வழங்க. கண்டிப்பா அப்படி நல்ல நீங்கள் கொடுக்கின்ற விருந்தில் அந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றது. கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக. சரி, சந்தோஷ் நாராயணன் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? அவர் நம்ம நல்ல மனிதர். அவர் எல்லோரும் நல்லா பழகுவாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போலேருந்து இப்போ தொட்டிங்க இப்போ ரெட்ரோ வரைக்கும் இன்னும் இப்போ ரிலீஸ் ஆகிற ரெட்ரோ வரைக்கும் அவருடைய பாடல்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாம் பிடிக்கும். நல்ல மனிதருக்கு அவரை பார்க்க நாங்கள் ஆவலாக இருக்கும், அவருடைய இசைகள் கேட்குறக்கு ஆவலாக இருக்கும். நீங்கள் அவரை நேரடியாக சந்தித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். சந்தித்திருக்கின்றீர்களா? இருக்கிறோம். நிறைய மேடைகளை பார்த்துருக்கோம், அவர் பேசுகிறத கேட்டிருக்கோம். ஸோ நல்ல மனிதர்கள். அவங்க மகளும் அந்த மாதிரி நல்லா பாடுவாங்க. ஸோ ஆமாம், அதனால் அவங்கள எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பதற்காக வெம்பிளி அரீனாவுக்கு வருகை தரப்போகின்றார்கள் இல்லையா? கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ சொல்லி பார்க்க சொல்லி அவங்கள பாருங்கன்னு சொல்லுவோம். நல்லா அந்த ப்ரோக்ராம் நல்லா என்ஜாய் பண்ண சொல்லுவோம். சரி, இதை விட நீங்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் 20ஆம் தேதி ஜூன் மாதம் லண்டன் மாநகரத்திலே நடத்துகின்ற நிகழ்ச்சியில் எதனை எதிர்பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் அல்லவா? சந்தோஷ் நாராயணன் அவர்களை பற்றி இவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள். அவரிடத்தில் நாங்கள் இதை எதிர்பார்க்கின்றோம், அவர் நிச்சயமாக அதனை மேடையில் வழங்குவார் என்று நீங்கள் சொல்லக்கூடியது என்ன? அவர் நாங்கள் எதிர்பார்க்காம செஞ்சிருவார் எல்லாத்தையுமே. நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் அவர் யாருக்கு என்ன பிடிக்கின்றவர் தெரியும். அது மாதிரி மக்களுக்கு அவரே செஞ்சிருவார். ஸோ அது நாங்கள் அது மட்டும் தான் எதிர்பார்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே அவர் ஒரு மக்கள் இசையமைப்பாளர். கண்டிப்பாக அவர் மக்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர், எல்லாத்துக்கும் பிடிச்சிருவார். ஸோ அதனால் அவரே எல்லாமே கொடுத்துருவார். நாங்கள் கேட்க அவசியமே கிடையாது. நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று முத்துராமலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முத்துராமலிங்கம் அவர்களுடைய விருந்துவசாரத்தில் அவர் மகிழ்ச்சி அடைய போகின்றார். கண்டிப்பாக சார் வரணும், நம்ம கையால் சாப்பிடணும். எங்கள் நல்லபடி நாங்கள் கவனிச்சு அனுப்புவோம். சரி, குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் வழங்குகின்ற அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை
நீங்கள் எல்லோரும் வந்து நேரடியாக பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நாங்கள் மிக்க அன்பாக உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இப்பொழுது கார்த்திக் அவர்கள் என் அருகில் வந்திருக்கின்றார். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கும் சார். சரி, சரவணபவன் நிறுவனத்தில் எவ்வளவு காலமாக நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள்? 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, எந்த பகுதியில் நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள்? நீங்கள் சூப்பர்வைசராக இருக்கு. சூப்பர்வைசராக இருக்கின்றீர்கள். ஆகவே வருகின்ற வாடிக்கையாளர்கள் எல்லோரையும் கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. கண்டிப்பாக. அதாவது உள்ளுக்கே பணியாற்றுகின்றவர்களை கவனிப்பதை விட வாடிக்கையாளர்களை கவனிப்பது என்பதுதான் இந்த மேற்பார்வையாளரினுடைய மிக மேன்மையான பணி. கண்டிப்பாக. அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்களா? அவர்கள் நன்றாக உணவு அருந்துகின்றார்களா? கண்டிப்பாக. அவர்களுக்கு எந்தெந்த உணவு வகைகள் பிடிக்கின்றன, இவற்றை எல்லாம் நீங்கள் பார்வையிட வேண்டும். ஆமாம், அவர்கள் குறை நிறை இரண்டையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இவற்றுக்கு மத்தியில் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சந்தோஷ் நாராயணன் சார் 2012 இருந்தே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அட்டகத்திலேருந்து இப்போ ரெட்ரோ வரைக்கும் அவர் எங்களுக்கு தெரியும். எங்கள் வட சென்னை படுறது, ஏன்னா நானும் வட சென்னையை சேர்ந்தவன். ஸோ அவரோட எங்களோட பேசிக்ஸ் சாங்ஸ் எல்லாமே எங்கள் வட சென்னையை சேர்ந்த மாதிரி எங்களுக்கு ஸ்லாங்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதில் நல்லா எங்களுக்கு பழக்கமான ஆள். அவருடைய இசையமைப்பு பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடிக்கும்? அவரோட மியூசிக்ஸ் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும். சரி, அவர் இங்கே வருகை தருகின்ற பொழுது அவருக்கு நீங்கள் என்ன வழங்கலாம், என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசிக்கின்றீர்கள்? அதாவது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்யக்கூடியது நிறைவாக கலா ரசிகர்களை அந்த அரங்குக்கு அனுப்புவது, வெம்பிளி அரீனா அரங்குக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள். ஆகவே சரவணபவானுடைய ஆதரவு என்பது இந்த நிகழ்ச்சிக்கு மிக நிறைவாகவே இருக்கும் என்று நம்புகின்றோம். கண்டிப்பாக இருக்கும் சார். எங்களோட ப்ரொமோஷன்ஸ் நல்ல லெவலே இருக்கும் அவரை ரீச் பண்ணுறதுக்கு. சரி, கஸ்டமர்ஸ்க்கு தேவையான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் நல்லா பண்ணுவோம். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்புவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களால் முடிந்தது நாங்கள் செய்வோம். சரி கார்த்திக், மிக்க நன்றி. உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். வணக்கம் தேவா. வணக்கம், தேங்க்யூ. இசை மீது மிகவும் பிரியம் கொண்ட ஒருவர் என்பது தெரிகின்றது. ஏனென்றால் கைகளிலேயே சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நம்ம சனம் விளம்பர பிரதியை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். சரி தேவா, நீங்கள் எங்க ஈஸ்டாம் பகுதியில் தான் வாழ்ந்து வருகின்றீர்களா? ஈஸ்டாம் 30 இயர்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஈஸ்டாமில் 30 இயர்ஸ், 30 ஆண்டுகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இசையில் உங்களுக்கு நாட்டம் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கு. என்ன பாட்டு கேட்பீர்களா? கண்டிப்பாக பாட்டு கேட்பேன், மியூசிக் குரூப் எல்லா ஈவெண்ட்டுக்கு போய் பார்ப்பேன் வைப்பேன். பாட்டு படிப்பீர்களா? பாட்டு படிக்க மாட்டேன். பாட்டு படிக்க மாட்டேன். பாட்டு கேட்பது மட்டும்தான். பாட்டு கேட்ப மட்டும். பாட சொன்னா பாட மாட்டீங்க? பாட மாட்டேன். சரி, பாட்டு கேட்டு ரசிப்பீங்க. அப்ப இவருடைய பாடல்கள், அதாவது சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய பாடல்கள் நீங்கள் நிறையவே ரசிப்பீர்களா? ரசிப்பேன். சரியா? சரி. ஆகவே இந்த ஜூன் 20ஆம் தேதி உங்களுடைய வருகை, யார் யாரெல்லாம் வருவீர்கள்? எனக்கு தெரிஞ்சு அதிகமான மக்கள் இருக்காங்க ஈஸ்டாமில். அவை மார்க்கெட் பண்ணி போட்டு அவங்கள கூட்டிக்கொண்டு வரேன். அவர்கள் எல்லோரையும் அழைத்து வருவீர்கள்? எல்லோரும் அழைத்து வரேன். சரி, சந்தோஷ் நாராயணன் அவர்களை நேரடியாக பார்ப்பதற்கு தேவா தயாராக இருக்கிறார். கண்டிப்பா. நன்றி தேவா. நன்றி. சந்திப்போம். சந்தோஷ் நாராயணன் நிகழ்ச்சி பற்றி பேசுவதற்காக ஒரு சந்தோஷ் வந்திருக்கின்றார். வணக்கம் சந்தோஷ். ஹாய், நான் ஆக்சுவலி என் பேர் சந்தோஷ் தான். சந்தோஷ், நான் வந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட பெரிய ஃபேன். ஆக்சுவலி நான் அவரோட நான் அவரோட நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். நான் நிறைய அவரோட பாடல்களும் கேட்பீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா பாட்டும் கேட்டிருக்கேன். மோரோவர் சரி, ஒரு சில பாடல்கள் சொல்லுங்கள். மெட்ராஸ் மூவி லைக் அவர் தான், அதில் இருக்கிற எல்லா ஆல்பமும் எனக்கு பிடிக்கும். சரி, அப்புறமா அதான் லைக் இப்போ கடைசியாக வந்திருக்கிற பாடல்கள், கடைசியாக வந்தது லைக் ரீசெண்டாக ஒரு கொலாப் பண்ணார், இது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த மெட்ராஸ் மூவி சாங் எனக்கு ரொம்ப ஃபெமிலியர். ஆக்சுவலி அடிக்கடி கேட்பேன். நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள். ரொம்ப பிடிக்கும். அதான் சந்தோஷ் நாராயணன் நிகழ்ச்சிக்கு நீங்கள் யாரையெல்லாம் அழைத்து வர போகின்றீர்கள்? என்னோட ரூம்மேட்ஸ், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வரேன். ரூம்மேட்ஸ் என்று எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? ரூம்மேட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பார்களே? அவங்களுக்கு நண்பர்கள் அவங்களே கூப்பிடுவார்கள். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் விசேட சலுகையில் நுழைவுதல்கள் எல்லாம் வழங்குவார்கள் என்றால் நீங்கள் சரவணபவன் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எந்த பகுதியில் சரவணபவன் நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்கள் சந்தோஷ்? ஆனால் நான் ஃபுட் ரன்னர், ஐ மீன் லைக் சர்விங். சரி, மிக்க நன்றி. ஓகேண்ணா, உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். பாருங்கள், சந்திப்போம். நன்றி. பாருங்கள். வணக்கம் ராஜண்ணா. வணக்கம். உங்களோட பெயர் சொல்லுங்கள். என்னோட பிரேம். பிரேம் ஒரு சந்தோஷ் நாராயணன் ரசிகன் என்று சொல்லலாமா? ஆம். நீங்கள் ஈஸ்டாம் பகுதியில் மிகவும் புகழ்பெற்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். பார்க்கும் இடமெல்லாம் உங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையா? சற்று முன்னர் நாங்கள் இந்த வீதியில் நடந்து வருகின்ற பொழுது நீங்கள் எங்கள் பெயரை கூறி அழைத்தீர்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் சரவணபவன் முன்பாக வந்து நிற்கின்றோம். இங்கும் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதோ என் ஃப்ரெண்ட் தான், என் நண்பர். சரி, நீங்கள்
இந்த 20ஆம் தேதி ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடைபெற போன்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருவீர்கள். கட்டாயம் யார் யாரையெல்லாம் நீங்கள் அழைத்து வருவீர்கள் என்று நான் வந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு 6 உங்கள் குடும்பத்தில் இருந்தே 6 சரி. வேறு வேறு நண்பர்கள் உறவினர்கள் சில பாட்டுகள். ஏனென்றால் இதிலே பிரேம் இவருடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே நம்ம சனம். இவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று நிகழ்ச்சி வழங்கியதை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். ஈழத்தமிழர்கள் மீது இவர் மிகவும் பரிவு கொண்டவர். ஒரு தமிழ் உணர்வாளராக இவர் திகழ்கின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை அவர் தமிழ் ஈழத்தை பற்றி அவற்றை தொனி போயிருக்கு. அதாவது இவர் தன்னுடைய நிகழ்ச்சியில் நமது கலைஞர்களை, ஈழத்து கலைஞர்களை அழைத்து அவர்களை சிறப்பிப்பதில், மேன்மைப்படுத்துவதில் மிக முக்கியமான ஒருவராக எங்களுடைய சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தேர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே ஈழத்தமிழர்களாகிய நாம் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்க வேண்டிய கடமை இருக்கிறது. நாங்கள் எல்லாவற்றையும் விடுவோம். இசை, ரசனை, இந்த விடயத்தை மட்டும் பார்த்தால் கூட நம்ம சரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள். பிரேம், மிக்க நன்றி எங்களோடு உரையாடிய. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லுங்கள். என்ன, இந்த ஈஸ்டாம் பகுதியில் உண்மை நிறைய கடை வந்து ஈழத்தமிழர்கள் கடை. அவர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்க அவைக்கு எல்லோரும் அழைத்து வருவாங்க. ஒரு நாளைக்கு கடை மூட தேவையில்லை, நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும். நன்றி பிரேம், மீண்டும் சந்திப்போம். நன்றி. குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அருமையான ஒரு நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. வாருங்கள். வணக்கம். Hi, good afternoon everyone. Yeah. நீங்கள் Sushmita. Everyone please come and join. Santosh and Siddharth will come, and everyone please join for the event. Thank you. Yeah, thank you it's very in much. Wembley. Please join. Thank you very much. Thank you. சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நம்ம சனம் நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. ஜூன் மாதம் 20ஆம் தேதி குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள். வணக்கம். சொல்லுங்க. உங்க பெயர்? சசிகுமார் சார். சசிகுமார். நீங்கள் இசை பிரியரா? சசிகுமார் இசை பிரியர். நெடுக பாடல் கேட்பீர்களா? எப்பொழுதும் கேட்பீர்கள்? எப்பவும் சம்டைம் கேட்டுட்டு இருப்பேன். சம்டைம்ஸ், சில நேரங்களில் மாத்திரம். யாருடைய பாடல்கள் உங்களுக்கு அதிகமாக விருப்பம்? இளையராஜா பாடல்கள். ஆனால் இப்பொழுது வரப்போகின்றவர் சந்தோஷ் நாராயணன். புது பாடல் ஒன்று வந்திருக்கு, நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த என்னமோ இந்த டான்ஸ் மாதிரி அந்த பாட்டு நல்லா இருக்கு. அப்ப சந்தோஷ் நாராயணனுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதற்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அரீனாவுக்கு வருவீர்களா? வருவீர்கள். கண்டிப்பாக. யாரெல்லாம் வருவீர்கள்? நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வருவேன். உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அழைத்து வருவீர்கள். ஏறத்தாழ எத்தனை பேரை அழைத்து வருவீர்கள்? நான் ஒரு 5-6 பேர் அழைச்சிட்டு வருவேன். 5-6 பேர் தான். இன்னும் அதிகமாக அழைத்து வர நான் இன்னும் தெரியுது, மறுபடியும் நான் சொல்லி அழைச்சிட்டு வரேன். சரி, மிக்க நன்றி. ஓகே. நன்றி. வணக்கம். சந்தோஷ் நாராயணன் வழங்கும் நம்ம சரம் நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது ஜூன் மாதம் 20ஆம் தேதி. வாருங்கள். வணக்கம். உங்கள் பெயர்? அசோகன். நீங்கள் சரவணவான் நிறுவனத்தில் பணியாற்றுகின்றீர்கள்? பாபா கோவில் ஆலயத்திலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பக்தராக. பாபாவின் பக்தர். பாட்டெல்லாம் பாடுவீர்களா? பாடல் பாட தெரியாது, கேட்க தெரியும். சந்தோஷ் நாராயணன் அவருடைய பாடல்கள் கேட்பீர்களா? கேட்போம். நிறைய கேட்டிருக்கிறீர்களா? கேட்பது உண்டு. இப்பொழுது 20ஆம் தேதி குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் மட்டும்தான் வருவீர்களா அல்லது வேறு யாரெல்லாம் வருவார்கள்? நண்பர்கள் வரலாம். ஆனால் உங்களுடைய பாபா ஆலயத்திலே நிறைய பக்தர்கள் வருவார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்து வர வேண்டுமே. அழைப்பீர்களா? கண்டிப்பாக அழைக்கலாம். சொல்வீர்களா? இந்த சொல்லலாம். அழைத்து வாருங்கள், சொல்லுங்கள். நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள். மகிழ்ச்சியாக இருப்போம். சரியா? ஓகே. நன்றி. சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நம்ம சரம் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற ஒருவரை நாங்கள் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்கள். என்னுடைய பேர் கவிதா. கவிதைகள் பாடுவீர்களா? பாடுதான் நினைக்கிறேன், குரல் சரியில்லாமல் இருக்கு. அப்படியா? அப்போ நீங்கள் பாட்டும் பாடுவீர்கள்? இல்லையண்ணா, நான் நிகழ்ச்சி தான் பார்ப்பேன். நிகழ்ச்சி பார்ப்பீர்கள்? இசை நிகழ்ச்சிகள் அதிகமாக பார்ப்பேன். நிகழ்ச்சி அதிகமாக பார்ப்பேன். சந்தோஷ் நாராயணன் பிடிக்கும், சித்தார்த்தை பிடிக்கும். அவர்கள் வெங்கல் நாட்டுக்கு வருகிறார்கள், அரீனாவுக்கு வருகிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லா மக்களும் வந்து பார்க்குமாறு அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நீங்கள் ஈஸ்டாம் பகுதியில்
வர்த்தக பணியில் இருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். என்ற உங்களுடைய பேச்சே ஒரு வர்த்தக பேச்சாக அமைந்திருக்கிறது. ஆமாம், நான் வந்து லக்கி சென்டர் கடை உரிமையாளர், லக்கி சென்டர் உரிமையாளர். லக்கி சென்டருடைய உரிமையாளர் அவர்கள் கவிதா அவர்கள் கவிதையில் ஆர்வமுள்ளவர், பாடல்கள் கேட்பதில் ஆர்வமுள்ளவர். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அவர் ஆவலோடு இருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன என்று சொல்வீர்களா? சந்தோஷ் நாராயணனுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தயவு செய்து கூறுவீர்களா கவிதா? வயதிலிருந்து இசை மீது காதல். சின்ன வயதில் இருந்து இசை மீது காதல். மிக கவனமாக நீங்கள் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கின்றீர்கள். என்ன காதல் என்பது சாதாரணமான சொல்தான். அதை யாரும் யாரையும் காதலிக்கலாம் தானே. அன்பை மட்டும் காதலிப்பதில்லை, எல்லாத்தையும் ரசித்து பார்ப்பது எல்லாமே காதல் தான். அதனால் உண்மை. ஆகவே காதல் செய்வதால் ஒன்றும் பாதிப்பில்லை. கண்டிப்பாக. அதாவது மனிதன் வாழ்க்கையை காதலிக்க வேண்டும். வாழ்க்கையை எவ்வளவு தூரம் அவன் காதலிக்கின்றானோ அவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். கண்டிப்பாக ரசித்து காதலிக்கலாம். ரசித்து நீங்கள் நிறையவே பேசுகின்றீர்கள் கவிதா. உங்களோடு நிறைய பேச வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்கே தோன்றுகின்றது. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விடயம், தமிழக மக்கள் இவ்வளவு தூரம் அவர்கள் இந்த ஒலிவாங்கிக்கு முன்னால் பேசுகின்றார்கள், செயல்படுகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நம்மவர்கள் ஈழத்தமிழ் மக்கள் ஒலிவாங்கிக்கு முன்னால் நிற்பது என்பது அவர்களுக்கு ஒரு முடியாத காரியம். பின்தங்கி போகிறது நம்மளோட சமுதாயம் என்னன்னு சொன்னால் முன்னுக்கு வருவதில்லை. இப்போ எங்களோட தமிழ் இனம் வந்து தமிழ்லையும் சரி விஜய் டிவிலையும் போய் பாடும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. என்னென்ன நம்மவர்களும் அந்த இதை கற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் நாங்களும் இசையை கற்றுக்கொள்கிறோம், இசையை ரசிக்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்று நம்புகிறேன். அதாவது நீங்கள் கூறுவது பாடுவது, அதுபோல நான் கூறுவது பேசுவது. நாங்கள் ஒலி வாங்கி கேமரா இந்த ஒளிப்பதிவு கருவிகளோடு நாங்கள் வந்தால், இப்பொழுது நீங்கள் துணிச்சலோடு வந்ததுக்கு நாங்கள் முதலில் உங்களை பாராட்டுகிறோம், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோல ஒவ்வொரு ஈழத் தமிழ் பெண்ணும் ஈழத் தமிழர்களும், பெண்கள் மாத்திரமல்ல ஆண்கள் கூட ஒலிவாங்கியில் பேசுவதற்கு தயங்குவார்கள். அவ்வாறு தயங்கக்கூடாது என்பதை உங்கள் ஊடாக எல்லோருக்கும் கூறிக்கொள்ள நான் விருப்பப்படுகின்றேன். எங்கள் இலங்கை தமிழர்கள் முன்வர வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நன்றி. மறந்து விடாதீர்கள், ஜூன் மாதம் 20ஆம் தேதி நம்ம சனம். பிள்ளைகள் எல்லோரும் நண்பர்களையும் அனுப்பி வைக்கின்றேன். நண்பர்களையும் எனது வாடிக்கையாளர்கள், எனது பிள்ளைகளின் நண்பர்கள் எல்லோரையும் நான் இதுக்கு போகுமாறு அனுப்பி வைக்கிறேன். மிக்க நன்றி கவிதா. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி வணக்கம். நாங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் பேசுங்கள். கண்டிப்பாக பேசுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நம்ம சனம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடைபெறப் போகின்றது. மக்கள் இங்கே ஈஸ்டாம் பகுதியில் நாங்கள் சரவணபவான் உணவகத்திற்கு முன்பாக நின்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மக்கள் மிக ஆர்வத்தோடு வந்து பேசுகின்றார்கள். அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி? நான் நல்லா இருக்கேன். சரி, உங்களுடைய பெயரை குறிப்பிடுங்கள். என்னுடைய பேர் கனா. சரி, ஈஸ்டாம் பகுதியில் தான் வாழ்கின்றீர்களா கனா? இல்லை, இங்கே வாழலைன்னா நான் வந்து சென்ட்ரல் லண்டனில் இருக்கேன். அடிக்கடி வருவீங்க. சவுத் இந்தியன் சாப்பாடு தமிழ் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. தமிழ் சாப்பாடு இங்கே கோயில் இருக்கு, நம்ம பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணுறது. சரி, ஓகே. உங்களுடைய பூர்வீகத்தை அறிந்து கொள்ளலாமா? பூர்வீகம் சென்னை மாநகரம். அதுக்கு உள்ளே போனீங்கன்னா இன்னும் உள்ளுக்குள்ளே திருச்சி. சரி, நீங்கள் என்னை பார்த்ததுமே தூய தமிழ் பேசுகின்றீர்கள் என்று கூறினீர்களே. ஆமாம். நீங்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்று நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. சென்னை தமிழ் இதுவல்லவே? இல்லை, சென்னை தமிழ் வேறு, என்னது கொஞ்சம் கலந்த தமிழ். அது தஞ்சாவூர், அதுக்கப்புறம் சென்னை, அப்புறம் மும்பை. இதெல்லாம் மும்பை என்னுடைய வாடையில் வராது, சென்னை தான். ஆனால் பூர்வீகம் வேறு இடத்துல இருக்கிறதுனால தமிழ் கரெக்டாக இருக்கும். ஆகவே தமிழ் பேசுவதை கேட்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி, தமிழ் வாசிக்கும் பொழுது மகிழ்ச்சி, தமிழை கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி என்பது எங்களோடு கூடவே பயணித்து கொண்டிருக்கின்றது. தமிழால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி என்பது அளப்பரியது இல்லையா? அது முக்கியம். தமிழன் என்றதே ஒரு பெரிய சொல் தான். அதுக்கப்புறம் தமிழ் பாடல்கள் கேட்கும்போது, அதுவும் பழைய பாடல்கள், அதாவது 80லேருந்து 95 வரைக்கும் அந்த பாடல்கள், 2000 வரைக்கும் பாடல்கள், ரொம்ப கருத்துள்ள பாடல்கள். நல்லா இன்றைக்கி போட்டால் கூட அழகாக ஒரு டீ கடை ஓரமாக உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது பிரமாதமாக இருக்கும். அது வந்து ஃப்ளாஷ்பேக் போவோம். நல்ல ஃப்ளாஷ்பேக். அதாவது இந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள்
வாலி அவர்கள், ஏன் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கூட வாழ்க்கையைத்தான் பாடல்களாக வடிக்கின்றார்கள் இல்லையா? அனுபவங்களை எழுத்துக்களால் இன்னொருத்தர் மூலியமாக அதை கூறி அதை பாடி அதை பல மனிதர்களுக்கு உணர்விலே போய் உகுத்துற அளவுக்கு செய்தது இந்த கவிஞர்கள். நிச்சயமாக. அதாவது இந்த திரை இசை பாடல்கள், திரைப்பட பாடல்கள் என்று நாங்கள் அதனை அலட்சியம் செய்துவிட முடியாது. ஒரு பாடல் அன்று 3-3.5 நிமிடங்களுக்குள் ஒரு பாடல் அமைந்தது. ஆனால் இன்று 4 நிமிடங்கள், 5 நிமிடங்கள், 6 நிமிடங்கள், ஏன் சில பாடல்கள் அதனையும் விட தாண்டி பதிவாகின்றன. அந்த பாடல்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது நாங்கள் வாழ்க்கையில் எங்கோ ஓரிடத்தில் பயணித்து கொண்டிருப்பது போல உணர்கிறோம். வாழ்க்கையில் எங்கோ ஓரிடத்தில் பயணித்தோம் என்கின்ற உணர்வும் அந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது எமக்கு ஏற்படுகின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையே எங்களுக்கு தெரியாமல் அந்த பாடல்கள் மூலமாக சொல்லப்படுகின்றது. அதனை கவிஞர்கள் சாதித்திருக்கின்றார்கள். அதனால்தான் கவியரசு கண்ணதாசனை இன்றும் நாங்கள் நினைக்கின்றோம், வாலி அவர்களை இன்றும் நாங்கள் நினைக்கின்றோம், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களை இன்றும் நாம் நினைக்கின்றோம். இப்படி ஒப்பற்ற கவிஞர்களை இன்றும் நாம் நினைத்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையை பாடல்களாக பாடி வைத்திருக்கின்றார்கள். கற்பனையாக எழுதினாலும் அது உண்மையான என்ன சொல்கிறது அனுபவங்களில் கற்பனைகளை உருவாக்கி அதை மனிதர்களுடைய உணர்வுகளை ஏற்றியதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பாடல்கள், நிறைய விரலுட்டு எண்ண விடாத அளவுக்கு பாடல்கள் இருக்குது. சரி, இப்பொழுது நாங்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நம்ம சனம் நிகழ்ச்சி தொடர்பாக பேசுவோம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி வெம்பிளி அரீனா மண்டபத்தில் மிக அற்புதமாக நடைபெறப் போகின்றது, மிக சிறப்பாக. அதாவது இன்று இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது சில ஏமாற்று வித்தைகளும் நடைபெறுகின்றன என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். டெஃபினட்டாக அது நிறையா நடக்கிறது. நிறையா அதுவும் இப்போ இந்த காலத்தில் இன்டர்நெட் நிறையா இருக்கிறதுனால, ஃபோன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வருது. அது எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தமிழ் உணர்வுகளோடு வரும்போது அதை சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா யார் சப்போர்ட் பண்ணுவா? ஆனால் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் உண்மையாகவே, அதாவது மிக நேர்மையாக இந்த நிகழ்ச்சியை மேடையில் வழங்கப் போகின்றார் என்பதை அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் இந்த நிகழ்ச்சிகளை பல இடங்களில் வழங்கியும் இருக்கின்றார். ஆகவே நேரடியாக நடைபெறப் போகின்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆவலாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக கலந்து கொண்டு அவருக்கு நல்ல வாழ்த்துக்களையும் அவர் பாட போடுறதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்படுவோம். மிக்க நன்றி. உங்களோடு பேசியது நான் சென்னையில் நின்ற ஓர் உணர்வை பெறக்கூடியதாக இருக்கிறது. பிரமாதம், ரொம்ப நன்றி. எல்லாரையும் சந்தித்ததுக்கு நன்றி. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். Hello, Kanimas. We have reached London. June 20th, can't wait to perform with all of you. We're going to have some of the biggest performers and some of the greatest stars from the Tamil space visiting all of you. Kalagalam, party pandradhukku ready ah irunga. See you there. குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி லண்டன் மாநகரத்திலே ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடைபெறப் போகின்றது. உங்கள் அபிமானத்துக்குரிய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் தனது குழுவினருடன் இன்னும் பல பாடல்களோடு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க இருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்க நீங்கள் எல்லோரும் வருகை தர வேண்டும். இப்பொழுது வெண்ணரசன் அவர்களை நாங்கள் இங்கே சந்திக்கின்றோம். வாருங்கள். வணக்கம் வெண்ணரசன். வணக்கம். நல்ல பெயர், வெண்ணரசன். முதல் தடவையாக இப்படி ஒரு பெயரை நான் உச்சரிக்கின்றேன், வெண்ணரசன். வெண்ணரசன், சரி. உங்களுடைய பூர்வீகம் அறிந்து கொள்ளலாமா? தஞ்சாவூர் பக்கம் மன்னார்குடி. தஞ்சாவூர் பக்கம் மன்னார்குடி. தமிழ் சோழ பிறப்பிடம். சரி. எவ்வளவு காலமாக லண்டன் மாநகரத்தில்? நாங்கள் ஒரு 25 வருஷமாக இருக்கும். 25 வருடம் ஈஸ்டாம் பகுதியில் தான் வாழ்ந்து வருகிறீர்களா? ஆமாம், அப்டன் பார்க்கில். அப்டன் பார்க். சரி. இப்பொழுது சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசை நிகழ்ச்சி நடைபெறப் போன்றது ஜூன் மாதம் 20ஆம் தேதி.
குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை மிக பிரமாண்டமாக ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். உங்கள் அபிமானத்துக்குரிய பாடல்கள் பலர் இங்கே வருகை தருகின்றார்கள். அருமையான நிகழ்ச்சி. சந்தோஷ் நாராயணன் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், எல்லாருக்கும் பிடிக்கும், சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இஸ் வெரி ஜோவியல். ஸோ அவரோட நிகழ்ச்சி 20 ஜூன் நடக்கும்போது வந்து பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஆசை. எல்லோரும் வாங்க, வந்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஆசை? நாங்களும் போகிறதுக்கு தான் இருக்கோம் பசங்களோட. சரி, உங்களுடைய மகன் பாருங்கள், அவரெல்லாம் சந்தோஷ் நாராயணன் அவருடைய பாடல்களை பாடுவார் இல்லையா? ஆமாம், வீட்டில் பாடுவார். அவர் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. அந்த முணுமுணுத்துட்டே இருப்பார்கள். உங்களோட பேர் என்ன? அஸ்வன். அஸ்வன். அஸ்வன் அவர்கள் சந்தோஷ் நாராயணன் அவருடைய ஒரு இளம் ரசிகன் என்று சொல்லலாம். என்ன இளைய ரசிகன்? சரி, நீங்கள் வந்து நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் அஸ்வன். பாருங்கள், உங்களை வரவேற்க காத்திருக்கின்றோம். சரியா? பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறதா? வீட்டில் பேசுவீர்களா? தமிழில் பேசுவீர்களா? எல்லாரும் தமிழில் தான் பேசுவோம். எல்லாம் தமிழில் தான் பேசுவீர்கள். சரி, அதுக்காக வாழ்த்துக்கள் உங்களுக்கு அஸ்வன். நன்றாக தமிழ் பேசுங்கள். அப்பாவோடு பேசுங்கள், அம்மாவோடு பேசுங்கள். தமிழ் பள்ளிக்கூடம் முடிச்சு தான் இப்போ வரார். தமிழ் பள்ளிக்கூடம் முடித்து தான் வருகின்றார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் 20 ஜூன் வந்துருங்க, வெம்பிளியில் ஓவோ அரினாவில். ஓகே, நன்றி, வணக்கம். சரி, நன்றி, வணக்கம். வணக்கம் அஸ்வன், வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். சரி, என்ன பேர் உங்களோட? ஸ்ரேயா. ஸ்ரேயா. பாட்டு பாடுவீங்களா ஸ்ரேயா? இல்ல. ஏன் நான் அப்படி கேட்டேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸ்ரேயா இல்ல. ஸ்ரேயா கோஷல் என்று ஒரு பாடகி இருக்கிறா இல்லையா? சரி, அதுதான் கேட்டேன். சரி, சந்தோஷ் நாராயணன் பற்றி அறிந்திருக்கின்றீர்களா நீங்கள்? இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் பற்றி அவருடைய பாடல்கள் உங்களுக்கு நன்றாக பிடிக்குமா? சரி, ஜூன் மாதம் 20ஆம் தேதி என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றீர்கள்? அவர் இங்க வரணும். நீங்க வரணும் அந்த நிகழ்ச்சிக்கு. வெம்பிளி அரீனாவில் நடைபெற போகின்றது ஜூன் 20ஆம் தேதி. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். வருவீங்களா? சரி, யார் யாரெல்லாம் வருவீர்கள்? அம்மா, அப்பா, அக்கா. அக்கா, அம்மா, அப்பா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். அம்மம்மாவும் சொன்னே வருவா. அம்மம்மாவும் வருவா. சரி சரி சரி, எல்லோரும் பாருங்கள். நன்றி நன்றி ஸ்ரேயா. நன்றி நன்றி. பாருங்கள் ஐயா, உங்களுடைய பூர்வீகம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஸ்ரீலங்கா தான். இலங்கையில் எங்கே வாழ்ந்து வந்தீர்கள்? யாழ்ப்பாணம். தமிழ் பேச தயங்கக்கூடாது, கொஞ்சம் தைரியமாக பேசலாமே. இலங்கை என்பதே ஒரு தைரியம் வர வேண்டும். அதை விட யாழ்ப்பாணம் என்று சொல்லும் பொழுது இன்னும் தைரியமாக தமிழ் பேச வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். பேசுங்கள் தமிழ். உங்கள் பேர் என்ன சொன்னீர்கள்? சுஜீவன். சுஜீவன். சுஜீவன் அவர்கள் லண்டன் மாநகரத்திலே ஈஸ்டாம் பகுதியில் நடைபெறுகின்ற இந்த இயங்கிக் கொண்டிருக்கின்ற சரவண பவான் உணவகத்தினுடைய பொறுப்பாளராக, உங்களுடையதான் உரிமை, பொறுப்பாளராக நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு காலமாக இதனை பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? 2004 போயிட்டு 2004ஆம் ஆண்டில் இறந்து. சரி, அடிக்கடி இந்தியா சென்று வருவீர்கள்? போயிட்டு. சரி, சந்தோஷ் நாராயணன் அவருடைய நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. சந்தோஷ் நாராயணன் அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய சரவணபவன் நிறுவனத்திற்கு வருகை தருவார். அவருக்கு நீங்கள் விருந்தளித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் என்பது தெரிந்த விடயம். நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக என்ன சொல்ல போகிறீர்கள்? எல்லோரும் சந்தோஷமாக வந்து 20ஆம் தேதி ஜூன் மாதம் அவரோட இவெண்ட்டை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணணும்னு வர வைக்கிறீர்கள். சரி, உங்களுடைய குடும்பத்தவர்கள் எல்லோரும் வருவார்கள்? எல்லாரும் வருவோம். உங்களுடைய வாடிக்கையாளர்கள், அதாவது சரவணபவனுடைய வாடிக்கையாளர்கள் எல்லோருமே வருகை தர வேண்டும். ஆமாம், எல்லாரும் தான் வேண்டுகோள் விடுக்க வேண்டும். கட்டாயம் செய்வோம். வருவார்கள். அவர் டைம் வருவார்கள். நன்றி, மிக்க நன்றி சுஜீவன் அவர்களே. தேங்க்யூ. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வர்த்தக பணி மென்மேலும் சிறக்க நாமும் வாழ்த்திக் கொள்கின்றோம். தேங்க்யூ. நன்றி 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 சுஜீவன். அன்புக்கினிய ரவிச்சந்திரன் அவர்களே, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை பெயர் சொல்லியே அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பல்வேறு பணிகளை இந்த லண்டன் மாநகரத்திலே மேற்கொண்டு வருகின்றீர்கள் என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நலன்புரி சங்கம் ஊடாக நட்பணி ஆற்றும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இசை தொடர்பாக நீங்கள் என்ன சொல்லலாம் என்று நினைக்கின்றீர்கள்? நல்ல ஒரு இது, சந்தோஷ் நாராயணன் நல்ல சிங்கர். நிறைய பேர் ஆவலோடு இருக்காங்க அந்த கான்சர்ட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது நீங்கள் இந்திய மக்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்திய மக்கள் எவ்வளவு பேர் இங்கே லண்டன் மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு பேரும் வந்தாலே அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக. குவாண்டம் என்டர்டைன்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள். மிகப்பெரிய பொருட்செலவில் ஒழுங்கு செய்யப்படுகின்ற நிகழ்ச்சி.
சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இந்த லண்டன் மாநகரத்திலே நடத்துகின்ற ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இந்திய மக்கள் எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவருக்கு பெருமை சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு. சரியா? அப்ப அதனை உங்களுடைய நலன்புரி சங்கம் ஊடாகவும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கும். காலையிலே அவர் நம்ம பேசினார் சுஜீவன் ஆல்ரெடி அந்த குரூப்பில் போட்டுட்டாரு. அது 2 இது வச்சுருக்கோம் குரூப்பு. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, அது ஒரு குரூப்பு. இன்னொன்று இந்தியன் தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன். 2லையும் அவரே போட்டிருக்காரு. நாங்களும் இன்னும் மற்ற குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ. இதனால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ இவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன். உங்களுக்கு எங்களோட ஆதரவு, இவங்களுடைய ஆதரவு எப்போ உண்டு இவருக்கு. மிக்க நன்றி. மிக நன்றி. 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 வணக்கம். அன்புக்கினிய உறவுகளே, இப்பொழுது ஒரு நினைவு மீட்டல். வணக்கம். வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்கள். என்னுடைய பேர் வர்ஷினி. வர்ஷினி, நீங்கள் லண்டனுக்கு வருவதற்கு முன்னர் எங்கே வர்ஷினி வாழ்ந்து வந்தீர்கள்? பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வந்தீர்கள். சரி, பிரான்சில் எந்தெந்த துறைகளில் நீங்கள் ஈடுபட்டு வந்தீர்கள்? டான்ஸில் என் வீணையில். நடனம் என் வீணை. நடனம், வீணை, இந்த துறையிலே வர்ஷி அவர்கள் தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கின்றார். மிக நீண்ட காலத்திற்கு முன்னர் உங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். 97ஆம் ஆண்டு. பாருங்கள், ஐபிஎஸ்சி தமிழ் ஆரம்பித்த காலம். ஆமாம். எதற்காக நான் உங்களை சந்தித்தேன்? என்னுடைய அரங்கேற்றமும் என்னுடைய தங்கை அரங்கேற்றமும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சினாங்க. அதுக்கு நீங்களாம் எங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. சரி, பார்த்தீர்களா? அதாவது 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி பாரிஸ் மாநகரத்திலே எந்த மண்டபம் என்பதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அமோக் மண்டபமா? எத்தியன் மார்ஷலில் அமைந்திருக்கிற அமோக் மண்டபம். அந்த மண்டபத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி. உங்களுடைய குரு ரத்னலட்சுமி சோமசுந்தரம் அவர்களுடைய மாணவியாக அரங்கேற்றம் புரிந்தவர். இங்கே சரவண பவான் நிறுவனத்தினுடைய லண்டன் மாநகரத்தின் ஈஸ்டாம் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பு இவர்களுடையது என்பதை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சற்று முன்னர் சுஜீவன் அவர்கள் உங்களோடு பேசியிருந்தார். அவர்தான் இந்த பொறுப்பாளராக இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய துணைவியார் தான் இப்பொழுது எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவர் வாரதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வருவார். எக்ஸைட்டட். ஸோ வி வில் ராக். நீங்கள் யார் ஏற்கனவே உங்களுடைய துணைவர் சொல்லிவிட்டார். நீங்கள் எல்லோருமே மகளும் சொல்லிவிட்டாங்க. ஸ்ரேயாவும் சொல்லிவிட்டார். ஸ்ரேயா அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் பாடுவீர்களா என்று. இல்லை என்று பதிலளித்தார். பாடுவாவா? பார்க்கும் பொழுது தெரிந்தது. நல்லா பாடுவாங்க, நல்ல நடனம் ஆடுவாங்க. சரி, ஆகவே நீங்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க போன்றீர்கள். உங்களுடைய ஆதரவு மிகையாக இருக்கின்றது என்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லோருமே வருகை தருவார்கள். இப்பொழுது அடுத்தவருடன் பேசுவோம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பெயர்? எனக்கு ரோஹிணி விஜயகுமார். சரி, இவர் உங்களை பற்றி என்ன நாங்கள் அறிந்து கொள்ளலாம்? என்னை பற்றி சந்தோஷ் நாராயணோட ஃபேன் நாங்கள். அவரைத்தான் நாங்கள் மிகவும் ஆவலோடு நான் இன்று என் ஃப்ரெண்டு வர்ஷினி அவர்கள் அவரோட அறிமுகம் மூலமாக தான் நான் இங்கே பக்கத்தில் நியோ ஹவுஸ் இந்த சரவணபவனுக்கு அண்மையில் தான் நாங்கள் வசிக்கிறோம். அப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். நான் அவர் வருவார் என்று எதிர்பார்த்தேன். நான் சம்டைம் இவ சொன்னால் இப்படி அவர்களுடைய ப்ரமோஷனுக்காக ஆக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சரி, அதையுமே ஒருக்க நாங்கள் வந்து பார்த்துடுவோமே என்று ஓடி வந்து நாங்கள் அந்த ஆர்வத்தோடு வந்து பேசுவதற்கு முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தோஷ் நாராயணன் அவர்கள் விசேடமானவர். ஏனென்றால் அவர் யாழ்ப்பாணத்திலே ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சியை நடத்தி அங்கே நமது கலைஞர்களுக்கும் பெருமை சேர்த்தார். நமது கலைஞர்களையும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வைத்தார் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம். அதாவது தமிழகத்தில் இருந்து வருகின்ற கலைஞர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கள் கலைஞர்களையும் சேர்த்து நிகழ்ச்சிகளை வழங்கி அவர்களையும் மேன்மைப்படுத்துகின்ற பணியை ஆற்றுகின்றார்கள். அதிலே சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வைத்திருக்கின்ற பெயரே நம்ம சனம். அதற்குள் எத்தனை அர்த்தங்கள் நிறைந்திருக்கின்றன. நம்ம சனங்கள் எங்கள் மக்களை மகிழ்விப்பதற்காகவே அவர் இங்கே வந்து எல்லாம் கலந்து எல்லாம் சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறார் என்றது தெரிகிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஏற்கனவே வர்ஷினி அவர்கள்
உங்களை அழைத்திருப்பார். ஆகவே நீங்கள் அவருடன் வருவீர்கள். நீங்கள் யார் யாரையெல்லாம் அழைப்பீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் எங்களோட ஃபேமிலி என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் இருக்கிறோம், என் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் வந்து சிறப்பிக்க வேண்டும் என மிக்க அன்பாக உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். உரையாடி கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி நன்றி. இப்பொழுது ஈஸ்டர்ன் பகுதியில் ஒரு முக்கியமான நபரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அபதீன் அவர்கள் இங்கே இஸ்லாமிய மக்களுடைய பல்வேறு பணிகளுக்கு முன்னணியில் நின்று செயல்படுகின்ற ஒருவர் அபதீன் அவர்கள். வணக்கம் அபதீன் அவர்களே. வணக்கம் ஐயா. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்டர் அவர்களே, எங்களுடைய ஈஸ்டர்னுடைய பலதரப்பட்ட தமிழ் சமுதாயத்தும் சங்கத்தின் வழியாக அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். அவர்கள் சூர்யா படத்திற்கு கூட இசையமைத்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய பணி சிறப்பு வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் நம்மளுடைய தமிழ் மக்கள் சமுதாயம் அவர்களுக்கு வெம்பிலியில் ஒரு அரேனா அரேஞ்ச் பண்ணிக்கிறார்கள் மியூசிக் கச்சேரி. அதற்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இப்பொழுது நம்மளுடைய ஈஸ்டர்ன் இங்கிலாந்துடைய தமிழகத்தின் தாயகமாகவும் நம்மளுடைய ஸ்ரீலங்கா வாழும் மக்களுக்கும் ஒரு தாயகமாக அமைந்திருக்கிறது. யார் எங்கே வந்தாலும் இங்கே வந்து விட்டு போது எங்களுக்கும் பெருமை மகிழ்ச்சி. ஆகையால் மேலும் என்னுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அபதீன் அவர்கள் மிக அருமையாக, அதாவது இந்த ஈஸ்டாமினுடைய பெருமையையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார். லண்டனுக்கு வருகின்றவர்கள் அவர்கள் விசேடமாக தமிழர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஈஸ்டாம் பகுதிக்கு வருவார்கள். இந்த ஈஸ்டாம் பகுதி என்பது ஒரு தமிழ் தாயகமாக இருக்கின்றது என்பதை அவர் விளக்கி கொண்டார். இலங்கை இந்திய மக்கள், இந்திய இலங்கை மக்கள் எல்லோருமே சேர்ந்து வாழுகின்றார்கள். ஒவ்வொரு விடயம் நடைபெறுகின்ற பொழுதும் இந்திய மக்களோடு இலங்கை மக்களும், இலங்கை மக்களோடு இந்திய மக்களும் சேர்ந்தே அந்த பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள், கைகோர்த்து செயல்படுகின்றார்கள். அபதீன் அவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய ஒரு முக்கிய பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தன்னுடைய சார்பிலே இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். ஆகவே எல்லோருமே வருகை தந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெம்பிளி அரீனாவில் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வழங்க இருக்கின்றார். நம்ம சனம் என்று அதற்கு தலைப்பிட்டிருக்கிறார். வெரி குட் டைட்டில், ரொம்ப அருமையான தலைப்பு. ஆகையால் எல்லோரும் கலந்து இந்த இன்னிசையை மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் என்னுடைய நண்பரும் உற்ற அன்பருமான நம்ம தேவா, அப்புறம் இந்துவாவுடைய தலைவர் அவர்கள் ரவி அண்ணா, அவர்களும் நாங்கள் ஒன்றுக்கொன்று உறுதுணையாக உற்ற அன்பராக நண்பராக வாழ்கின்றோம். மேலும் இப்பொழுது நாங்கள் திமுக அயலக தமிழக என்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கின்றோம். அதிலும் நான் ஒரு மெம்பராக இருக்கின்றேன். நாங்கள் ஒரு சமுதாய ஒரு ஒற்றுமைக்கு ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். இந்த நோன்பில் நாங்கள் எல்லோரும் சமத்துவ ஒரு நோன்பு ஏற்பாடு செய்திருந்தோம். அனைவரும் இங்கே நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம். எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ பிரிவினையோ ஒரு வெறுப்பையோ வழக்கினர்கள் மாதிரி நாங்கள் அந்த ஒரு வெறுப்பை நாங்கள் காமிக்காமல் நாங்கள் அன்பாக ஒற்றுமையாக இதுவரை வாழ்ந்து வரோம். இன்றும் நாம் வாழ்வோம். நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. வணக்கம். Hello, Kanimas. We have reached London. June 20th, can't wait to perform with all of you. We're going to have some of the biggest performers and some of the greatest stars from the Tamil space visiting all of you. Kalagalam, party பண்றதுக்கு ரெடியா இருங்க. See you there. கனகமல்லி கும்மா பாச்சமல்லி, young